தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் நீதி நேர்மையோடு வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட நிறைய அற்புதமான குணங்கள் இருக்கும். 12 ராசிகளுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி அப்படின்னு சொன்னால் அது துலாம் ராசி தான். இது ஒரு காற்று ராசியாக இருக்குது. காற்று போல் எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகி எல்லா இடத்துலையுமே அன்பாக பழகக்கூடிய ராசி. அடுத்தவங்க துன்பப்பட்டால் கூட உங்களால் தாங்கிக்க முடியாதுங்க. அதே போல் தான் இந்த ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் பார்க்காம எல்லோருக்கிட்டையுமே அன்பாக பழகுவீங்க. ஏன் துளியுமே ஈகோ இல்லாத அகம்பாவம் ஆணவம் இல்லாத நபர்கள் அப்படின்னா துலாம் ராசி அன்பர்களை சொல்லலாம். 12 ராசிகளிலுமே சிறந்த ஒரு ராசி நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால், அதாவது இந்த பங்குனி மாத அமைப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன விஷயம்லாம் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் நினச்சது போல் நடக்கும், சாதகமாக என்ன அமையும், பாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலாம் ராசியில் இருக்கிறவங்க சுக்கிரன் ராசி அதிபதியாக கொண்டவங்க. வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது மகாலட்சுமி அம்சத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். அன்னையின் அருளை பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்காக ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மையை நீங்கள் கண்டிப்பாக இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறமை தான். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அசால்ட்டாக அதை தீர்த்து வைப்பீங்க. ஒரு 2 பேருக்கு சண்டை சமரசம் செய்யணும் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இருந்தால் போதும். பிரிஞ்சு போன எதிரிகளையுமே ஒன்று சேர்த்து வச்சுடுவீங்க. நீங்கள் எப்போதுமே பாருங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை தான் பேசுவீங்க. யாராச்சும் நெகட்டிவான விஷயத்த பேசுகிறாங்க, மற்றவங்களை எப்போ திட்டிகிட்டு துர்வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நபர்கள்கிட்டேருந்து விளங்குறதுக்குமே தயங்க மாட்டீங்க. டக்குன்னு விலகி வந்துடுவீங்க. உங்கள் பேச்சு செயல் தோற்றம் எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அழகான தோற்றம், பேச்சிலையுமே ஒரு மென்மை கொண்டவங்க நீங்கள். அதே போல் தான் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க. குரலை உயர்த்தி பேசுகிறதுமே பெருசாக உங்களுக்கு பிடிக்காது. மென்மையாக பேசுவீங்க. அதே போல் தான் நேர்மையானவங்களாகவும் விமர்சனம் வந்தாலும் அதை ஏற்றுப்பீங்க. பெருசாக அதை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் தன்னை மற்றவங்க கவனிக்கும்படி எல்லா விஷயத்திலும் நடந்துக்குவீங்க. சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை பற்றி வர நெகட்டிவான விமர்சனத்துக்கெலாம் நீங்கள் பெருசாக பாதிப்படைய மாட்டீங்க. அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களோட எண்ணம் எப்போவுமே உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இப்போ பார்க்கலாமா? வாங்க. மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் பிறந்தாச்சு. பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுமையான விஷயத்தையும் வாங்க இப்போ தெளிவாக பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகமுமே பொதுவாக குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது வழக்கமாக நடக்கிற விஷயம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது 12 ராசிகளையுமே அதோட தாக்கத்தை எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சூரியன் பயிற்சி, சனி பயிற்சி இப்போ நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் அதை தாக்கம் 12 ராசிக்குமே அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பங்குனி மாதம் பிறந்திருக்கு. சூரியன் பயிற்சியோடு பிறந்திருக்கும் பங்குனி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்கள், பங்குனி உத்திரம், ஸ்ரீ ராவ நவமி இது எல்லாமே முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் நீங்கள் முருகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள், ராமருக்கெல்லாம் விசேஷம் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த இறை வழிபாடுகளை செய்யறதுனால நன்மையை பெறலாம். துலாம் ராசி, துலாம் லக்கினம் இந்த சார்ந்த நபர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. ஏற்கனவே நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டிருந்த சனியோடு சூரியன் இப்போ அமர்ந்திருக்கிறாரு. பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்களேன், நன்மை நடக்கக்கூடிய சூழல் வரும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போயிடும். உங்களுக்கு தேவையான எல்லாமே இப்போ நல்லா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 3, 6, 10, 11 இந்த இடத்துல சூரியன் ரொம்பவுமே நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இது வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தடைகளையுமே நீங்கள் சந்தித்தவங்களாக இருப்பீங்க.
அந்த தடைகளை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த தடை எல்லாமே பனி போல விலகக்கூடிய ஒரு சிறப்பான உயர்வு தரக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு. அதே போல் சில கடன் அமைப்புகள் ஏற்பட்டாலுமே, ஏதாவது கடன் வாங்குற மாதிரி சூழல் இருக்குது, அப்படி வந்தாலுமே அது வந்து உங்கள் வளர்ச்சிக்கான கடனாக தான் இருக்கும். நல்ல விஷயத்துக்காக கடன்களை நீங்கள் வாங்குவீங்க. வீட்டு கடன், வாகன கடன், இடத்துக்கு கடன் வாங்கி நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழில் நல்லா நடக்கும், வேலை நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை பின்னடைவு நீங்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாத எதிரிகளுமே தானாக விலகிடுவாங்க. உங்கள் தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உயர்வு பெற நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைக்கணுங்க. சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாமே கிடைக்கும். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்யறதுனால பதவி உயர்வை கூட பெறலாம். அவ்வளவு அம்சமான ஒரு காலகட்டம் இது. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சாதகமான பதில் உண்டாகும். சம்பள உயர்வு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நிர்பந்தத்தால் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுமே இப்போ அதுலேருந்து விடுபட்டு வெளிப்பட போகிறீங்க. வேலை மாற்றம் சிறப்பானதாக இருக்கும். ஷிஃப்ட்டில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை மாற்றம் வரும். வருகிற மாதம் எல்லாமே கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தா வேலை, தொழில், வியாபாரம் இதில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, எல்லாமே நல்லா நடக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் சிறப்பான உயர்வு, நன்மையை பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். பணம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே கைகூடும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாங்க. எடுத்த காரியம் எல்லாமே இனி உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இதனால் பாருங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. சொந்த வீடு, இடம், வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல், பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன்களை அடைச்சி சிறப்பான உயர்வு பெறுவீங்க. புதிய கடன்கள் வாங்கும் யோகம் கூட இருக்குது. அது ஒரு உங்களுக்கான நல்ல விஷயமாக தான் இருக்கும். முதலீடுகளில் பொறுத்த வரைக்கும் இப்போ அனுகூலம் ஏற்பட போகுது. கடன்களை அடைக்கும் முயற்சிகளை வெற்றி பெறும் யோகம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகுது. இந்த மாதம் பாருங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். தொட்டது துலங்கும் ஒரு சிறப்பான மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம். அதே போல் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மையை பெறக்கூடிய அமைப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாட்டால் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக நீங்கள் பெறலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன், தைரிய வீரிய பராக்கிரமக்காரகன் செவ்வாய் அம்சத்தில் பிறந்திருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. விரும்பிய விஷயத்தை அடைவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம். மாதத்தோட முற்பகுதியில் ராசிநாதன் சுக்கிரன், பாக்கிய அதிபதி புதனோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்துது. சிலருக்கெல்லாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதுசாக ஒப்பந்தம் கூட வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கலைக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன், யோகம் போகக்காரகன் ராகு அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக ஆற்றல் இந்த மாதம் இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் நினச்சதை சிறப்பாக செய்ய முடியும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் சூரியன், ராகு, புதனால இது வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு வந்த தடைப்பட்ட காரியம் எல்லாமே இப்போ நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு பணியாளர்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் தானாக விலகும். பணம் பல வழியிலுமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இந்த விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தன, புத்திரன், ஞானக்காரகன் தான் குரு. அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அறிவாற்றல் அதிகம் இருக்கும். மற்றவங்க உங்கள் வழியில் ஈர்த்து செல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைஞ்சிருக்கு. சங்கடங்கள் விலகி போகுது. செல்வாக்கு, அந்தஸ்து நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது.
பணியில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு இப்போ வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் புதன் ராகுவால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி இப்போ கிடைக்கும். தடைப்பட்ட செயலும் நல்லபடியாக நடக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் முயற்சி இப்போ வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு எண்ணம் ஈடேறும். அதற்குரிய அரசு அனுமதி கிடைக்கும். வழக்குகள்லையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. எதிரி தொல்லை குறையுது. உடல் பாதிப்பு மறையுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானோட பார்வை லாபஸ்தானம் ஜென்ம ராசிக்கு உண்டாகிறதுனால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சங்கடம் விலகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரும்பாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.